நண்பர்களே, இப்ப நம்ம எல்லாரும் மதுவந்திய பத்தி பேசுறதுக்கு இங்க உள்ள 50 பேரும் எல்லாரும் ஆவலோட தான் இருக்கோம் நம்ம. ஏன்னா, அவரு அவ்வளவு தூரம் நம்ம மனச ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம் ஒன் டூ ஒன்னு. ஸோ, இப்ப எல்லாரையும் ஒரு ஒன் டூ ஒன்ங்கிறதுனால அவர் ஃபீல் பண்ணதுனால எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் குடுத்து எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசும்படி கேட்கிறேன். வத்சலா மேடம், நீங்க முதல்ல ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்களுடைய அந்த கவிதைய படிச்சாலே போதும். அதுவே மனசு தொடும். படிங்களேன். நீங்க சொல்லுங்க. வணக்கம். ஆ, எனக்கு வந்து வணக்கம். 7th February 2021 அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். என்னோட பெய்ய மழை அப்படிங்கிற கவிதையை வேற யாரோ அவருக்கு அனுப்பிச்சு அதை ப்ரைஸ் பண்ணி வெரி கிளாட், இந்த மாதிரி நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உடனே வந்து என் பேர் வீரராகவன் போடுறேன். யார்? வீரராகவன் சார், ரொம்ப தேங்க்ஸ். சார் எல்லாம் சொல்லாதங்க, என்னை வந்து நீங்க வீரன்னு கூப்பிட்டாலும் சரி, ராகவன் கூப்பிட்டாலும் சரி. சரி, அதுதான் அவருடைய முதல் இது. அதுக்கப்புறம் பூபாலத்துக்காக அந்த கவிதையை போட்டுமா கேட்டார். சரின்னு ஒருத்தங்க. 24 ஜூன் 2025 அவருக்கு வந்து நான் இந்த பழைய இதை ஞாபகப்படுத்தினேன். அது அவர் எழுதினது, நான் எழுதினது திரும்பி அனுப்பிச்ச போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கடவுள் ஒரு நண்பர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஐயோ, அந்த மாதிரி என்ன நினைக்கிறது ரொம்ப பெரிய, நீ எனக்கு பொக்கிஷன்டா அப்படின்னு. அவனை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். என்னால அப்படிதான் அவனை கூப்பிட முடியும். கடைசியா ஃப்ரைடே அன்னைக்கு அவரோட ஷார்ட்டா பேசினேன். கார்ல திரும்பி வந்துருச்சு. வீடு வந்து தூங்கினோடனே சரி நிறுத்திக்கிறேன் அப்படின்னு, ரொம்ப ஷார்ட்டா. சனிக்கிழமை அன்னைக்கு நான் பாண்டிச்சேரி போறேன்டா ஃபேமிலியோட. சனிக்கிழமை என்னோட பொண்ணோட பர்த்டே ஞாபகம் வச்சுட்டு அவளுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். சண்டே அன்னைக்கு அந்த ஜூம் மீட்டிங்னா அன்பார்ச்சுனேட்லி என்னால் கலந்துக்க முடியல. மண்டே மார்னிங். சரி, இப்ப என்னோட கவிதையை படிக்கிறேன். கிடைச்சதா மேடம்? கவிதை கிடைச்சதா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ரெடியா தான் இருக்கு. இந்த இல்ல. கவிதை வந்து இன்னைக்கு நான் எழுதினது. இது புதுசா உன்னை அது? போல். புதுசு. உன்னை போல். தினம் நான் கரெக்டால அவரோட நினைவோட எழுந்துக்கிறேன். தினம் கரெக்டால நைட்டு தூங்கிச்சு அவன் நினைவு வருது. நான் என்ன பண்றது? ஏமாத்திட்டு போயிட்டான் எல்லாரையும். எனக்கு அவன் மேல கோவம் தான் வருது. உன்னை போல் போய்விட்டாய், யாரிடம் சொல்லிக் கொள்ளாமல், காலனுடன், திடீரென்று. ஒரு கணமேனும் நினைத்து பார்த்தாயா எங்களை பற்றி? எப்போதும் மற்றவரை பற்றி சிந்திப்பாயே, என்ன ஆயிற்று உனக்கு? கோபம் பொங்குகிறது உன்மேல். குழந்தை சிரிப்புடன் உன் முகம் நினைவுக்கு வருகிறது. உன்னை போல் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். வாழ்த்துகிறேன் உன்னை. நாங்கள் எப்படியோ உயிர் வாழ்ந்து கொள்கிறோம். நீ நன்றாக இரு. இது ஒரு கவிதை. இன்னொரு கவிதை இன்னைக்கு எழுதினது. நீ இல்லாமல், நீ இல்லை, கண்ணீர் என்னை கைவிட்டது. 2 நாட்களில் உண்கிறேன். சில மணி நேரம் தூங்க கூட முடிகிறது. தொலைக்காட்சி கூட பார்க்கிறேன். இதயம் மட்டும் கனக்கிறது உன் நினைவு. நன்றி மேடம். நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி நீங்க. சார். ஒரு அடுத்தது நிமிஷம். சுந்தரன் சார், ஐ திங்க் சுரேஷ்னு ஒரு பேர் இருக்கு போட்டோ இல்ல. அவர் தம்பின்னு நினைக்கிறேன். நான் இன்வைட் அனுப்பிச்சிருந்தேன் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவர் சுரேஷா அப்படியா? இருந்ததுன்னா அப்புறம் பேசலாம் நினைக்கிறேன். ஹிந்தி கேளுங்க, இப்பவே இன்வைட் பேசலாமே. சுரேஷ். சுரேஷா? சுரேஷ் மதுவந்தியோட வணக்கம். பிரதரா? தம்பி தான். தம்பி பிரதர் தான். சொல்லு சுரேஷ், சார், நீங்க தான் பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க சுரேஷ் சார். பேசுற. எப்படி இந்த மாதிரி நடந்ததை பத்தி சொல்லுங்க சார், சுரேஷ் சார். ஆம், அது தெய்வம், யாரும் எதிர்பார்க்காத இழப்பு அது. ஆஹ், எப்போதும் போல காலையில வாக்கிங் போனவர் திரும்பி வரல. 1/2 மணி நேரம் வாக்கிங் போறது உண்டு எவ்ரி டே.
ஆஹ் உடனே கூட்டிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆம்புலன்ஸ் கூட வெயிட் பண்ணல, கார்ல எடுத்து போட்டு. ஆனாலும் பிகாஸ் மேசிவ் ஹார்ட் அட்டாக்னால அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன போதே ஒரு வழியிலே போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதுதான் நடந்தது திங்கட்கிழமை காலை. சாரி, என்னோட கேமராவை ஆன் பண்ணாலும் தெரியாது. ஜஸ்ட் டிராவலிங் ஓகே பரவாயில்ல சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சுரேஷ், நோ ப்ராப்ளம். சொல்லுங்க சார், returning பேசுறது கேட்போம் சார். Vrindavan to Delhi. Yeah. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும் பொழுது என்னோட அண்ணனை பத்தி, அவனுடைய பல்வேறு முகங்களை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் இதை கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு அண்ணனை இழந்து விட்டோம்னு. சமீபத்துல நியூசிலாந்து வந்திருந்தாரு அம்மாவோட 90க்காக. ஒரு வருடம் விசா கொடுத்திருந்தாங்க. நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இது இப்படி பாலன் கொண்டு செல்வான்னு தெரியாம போச்சு. அது ஒவ்வொருத்தரும் பேசுறத கேட்கும்பொழுது it is unbelievable. It is what type of a person he was. So thank you for giving me time to talk, to share. Thank you. ரொம்ப ரொம்ப சாரி சுரேஷ். உங்க அம்மாட்ட பேசணும்னு நினைக்கிறேன், பயமா இருக்கு, வருத்தம். என்ன எப்படி பேசுறதுன்னு தெரியல அம்மாட்ட. அதே மாதிரி உமாட்டையும், தங்க உமாட்டையும் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு எனக்கு. நீ நியூசிலாந்து போகும்போது ஜஸ்ட் ப்ளீஸ் கன்வே மை கண்டோலன்சஸ். கொஞ்சம் மனசு தைரியமா வரும்போது நான் பேசுறேன். என்ன எனக்கும் அம்மா தான் அவங்க அம்மா. தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் நிமிஷம் இருக்கு மேடம். சுரேஷ், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி இந்த சமயத்துல இந்த கிரீவன்ஸ் போதும் நீங்க இங்க பேசுனீங்களே, ரொம்ப இதா இருந்தது. அவர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்க மதரை நினைச்சு இப்ப சொன்னது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. மேடம், நம்ம எல்லாரும் பேசணும், எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசணும். நம்ம பேசிட்டு அப்புறம் மற்றபடி நேரம் இருந்ததுன்னா உங்களை வச்சலாம் மேடம். உங்களை கூப்பிடுறேன். இப்ப அடுத்தது வாவேசு சார். வாவேசு சார், எல்லாருமே ஒரு நிமிஷம் பேசிட்டு இருந்தா தான் நம்ம கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்க. எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறோம் அவரை பத்தி. தயவு செய்து நான் குறுக்கிடுறேன்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் முடிக்கிறது. நம்ம தொடர்ந்து நம்ம நாள் முழுதும் பேசிட்டு இருக்கலாம் நம்ம அவரை பத்தி. வர ஞாயிற்றுக்கிழமையும் பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிரத்தாஞ்சலி மாதிரி தான் ஒன்று பண்றோம் சார். வாவேசு சார், நீங்க ஒரு நிமிஷம் சார், உங்க ஒரு நிமிஷம். சில விஷயங்கள் அழுதுதான் தீர வேண்டும், அழுதுதான் அமைதி அடைய வேண்டும். இன்னைக்கு இவங்க பேச பேச ஒரு பக்கம் அழுகை வந்தாலும் இன்னொரு பக்கம் ஆறுதலா இருக்கு. அதை பற்றி அந்த நினைவு தடங்கள் மிக ஆழமாக நம் முன்னே படிங்க. அது மதுவந்தை பத்தி சொல்றதுங்கிறது அத இணைய வெளி. எனக்கு இந்த இணைய வெளி ஒரு இதய வெளியாக மாற்றியது மதுவந்தி. அவர் கடைசியில நாங்களெல்லாம் இருக்கிற அந்த கடைசி மீட்டிங்ல நாங்க இருந்தோம். குவிகத்தினுடைய முகவரியாக இருந்தவர். நண்பர்கள்லாம் பேசும்போது உங்களுக்கெல்லாம் நான் என்ன ஆறுதல் பண்ண போறேன், நான் பதிவுல எழுதினேன், நாங்களெல்லாம் இருக்கும்போது நீ போயிட்டியே. நம்மிலும் இளையவரை இழக்கும் போது வரக்கூடிய சோகம் இருக்கிறது, அது ரொம்ப மோசம். நான் பதிவுல எழுதின, வரிசைப்படிதான் போக வேண்டும் என்று வல்லவன் வகுத்திருந்தால் இந்த சோகம் வருமா? இவ்வளவு நிக்கிற மாதிரி போய் சேர வேண்டிதானே. இப்படி அவ அம்மா இருக்கா பார்த்துட்டு. இந்த சோகங்கள் இதெல்லாம் நம்ம தாண்டுவதற்கு காலம் துணை செய்யட்டும். நண்பர்கள் எப்பெல்லாம், இன்னும் நான் சொல்றேன், அதாவது பேசி பேசி நான் என்னுடைய பேச்சுல பலவிதமான பேச்சுகள்ல நண்பர்களையும் அனுபவங்களையும் சொல்லுவேன். அன்பு என்று சொன்னால், அன்கண்டிஷனல் லவ் ஃபார் அதர்ஸ் என்று சொன்னால் அதனுடைய டெபினேஷன் மதுவந்தி என்று அவருடைய நினைவை போற்றுகிறோம். அஞ்சலி தொடர்ந்து நடக்கட்டும். நீங்க நிறைய பேசுங்க, எங்க மனசுல இருக்க எங்களுக்கு பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்றுக்கு குவிகத்துல எங்களுடைய மந்திர சொற்கள் அவரை பற்றி பேசணும். எல்லோரும் நாம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோகத்தை அடக்கிக் கொள்வோம், ஆறுதல் கொடுத்துக் கொள்வோம். நன்றி. நன்றி வாவேசு சார். அடுத்து நான் வரிசையா கேட்கிறேன். ராஜாமணி சார், உங்களுடைய ஒரு நிமிஷம். வணக்கம். அறிவுக்கு தெரிகிறது மதுவந்தி இல்லைன்னு, கண்கள் தேடுகிறது அவன் முகத்தை. ஒரே விஷயம், அவனுடைய அடையாளமாக அவன் படிப்பையோ அவனுடைய பதவியோ எதையுமே ஒருபொழுதும் காட்டிக் கொண்டதில்லை. அவனுக்கு கொஞ்சம் பிடித்த அடையாளம் ஒரு இலக்கியம், நல்ல மனிதன். வெகுளித்தனம்னா, அதாவது நாலேஜ் எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப இன்னசென்டா பாராட்டுவதா இருக்கட்டும், தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு ஈகோலெஸ் பர்சன்.
22 வயசுல அவன் எழுதிய கவிதைகள் எல்லாம் இன்னைக்கும் நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன 22 வயசுல எழுதியிருக்கான். சிந்திக்க தெரிந்த மனிதருக்கு அதுவே தண்டனை. இப்போ ஒரு கவிதை புது புக்கு ஒன்று டு பி பப்ளிஷ்டு, இது வெளியில விட போறோம். அதுல என்னடான்னா தொலைவும் தூரமும் அன்பிற்கு ஒரு இடைந்தலே இல்லை அப்படின்னு ஒரு கவிதையில வரும். அந்த மாதிரி ஒரு நாள் பழகினவராக இருந்தாலும் சரி, பல 10 ஆண்டுகள் பழகினவராக இருந்தாலும் சரி, சட்டுன்னு மனசுல உட்கார்ந்துருவார் அவரு. அதனால துயரமும் சோகமும் வலியும் எல்லோருக்கும் ஒன்றுதான். அதிக நாள் பழகியவர்களுக்கு நினைவுகளின் சுமை வேணால் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மதுவந்தி ராகவன்ட்டு நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. வாழ்க்கை அவர் கவிதையிலெல்லாம் எப்படி வாழணும்னு எழுதியிருப்பாரு. வானத்தில் ஆற்றங்கரை மரம் போல விண்மீனை தொட வேண்டும், பறந்து அப்படியே வாழணுங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருப்பாரு. நினைவுகள் ரொம்ப கொஞ்சம் சுமையாகவும், இழப்பு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவும் தான் இருக்கு. பார்க்கலாம். நன்றி ராஜாமணி, நன்றி. பானுமதி மேடம், நீங்க உங்களுடைய ஒரு நிமிஷம். திரு மதுவந்தி அவர்களுக்கு மனசார்ந்த அஞ்சலி. என்னை முதலில் குவிகத்துக்காக அவர்தான் நேர்காணல் பண்ணார். எனக்கு அவர் கிட்ட ரொம்ப அதிகமான பரிச்சயம் இல்லைன்னா கூட அவருடைய இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகம். ஒரு சின்ன கவிதை மாதிரியானதுதான், ஒரு நிமிஷத்துக்குள்ள பிடிச்சிடுவேன். அழைக்க நினைத்திருந்தேன், அதற்குள் உனக்கு வேறொரு அழைப்பு வந்து விட்டது. உனக்கென்ன மேலே நிற்கிறாய் ஓ வீரராகவா, மலர்ந்த முகமும் நிறைந்த சிரிப்பும் இலக்கிய ரசனையும் இன்னிசை ஆர்வமும் உன்னிடம் கண்ட நாராயணன் உன்னையே யாசித்திருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் அல்லவா, மழைக்கு ஏங்கும் பயிர் போல என் நட்புகள் தவிக்குமே என்று. மாலா நாராயணனே, சற்று பொறுத்து வாடா என்று சொல்ல முடியவில்லையா உன்னால்? கிளம்பிக் கொண்டிருந்தாய், காலமாம் வனத்தில் என்று நான் பாட அப்படியே நின்று விட்டாய், நேரமாவது அறியாமலே. அந்த காட்சி உனது மாட்சி, நினைக்கும் தோறும் பெருமிதமும் நிறைவும் தரும் ஒரு அற்புத சித்திரம். அது மட்டும் போதும் என்று போய்விட்டாயோ? கேட்கும் செவிக்கு எல்லாமும் இசை என்று ரங்கண்ணாவை சொன்ன நீ, அதில் அம்மாவின் கண்ணீர் துளிகள் வழி அனுப்ப வந்ததாக எழுதுகிறாய். இன்று நாங்கள் உன்னை வழி அனுப்பி விட்டோமா, அல்லது நீயே சென்று விட்டாயா? எப்போதும் சிரித்தும் உனக்கு அழுவது பிடிக்காது என்றாலும், கடலில் பெய்யும் மழை என்று எங்கள் கண்ணீர் துளிகள் சங்கமிக்கின்றன. என்னென்ன கனவுகளோ, எத்தகைய சிந்தனைகளோ செயல்படுத்த நீ வருவாய், நீ வர வேண்டும். அவருக்கு நன்றி மேடம். இதயபூர்வ அஞ்சலி. நன்றி மேடம். அடுத்தது மீனாட்சி பாலகணேஷ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னு வார்த்தைகளே இல்லை. நான் அவரை சந்திக்கணும்னு எப்பவும் ஆசைப்பட்டேன். எப்போ டெல்லிக்கு போவோன்னு காத்துட்டு இருந்தேன். போனா கட்டாயம் அவரை போய் பார்க்கணும்னுட்டு. இப்படி அப்படி ஆண்டவன் பண்ணிடுவான்னு யார் எதிர்பார்த்தாங்க? ஆனா ஒரு அருமையான ஒரு முகம் அந்த குவிகம் கூட்டத்துல. அது சில சமயம் முன்னாடியே எல்லாரும் வந்துடுவோம். அப்போ எல்லாரும் வாவே சுசார் சொல்லுவார், யாராவது ஒரு பாட்டு பாடுங்களேன் மீனாட்சியும்பார். இவர் அது செகண்ட் ஆமோதிப்பார். பாடுறதுக்கும் அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ஆமோதிச்சு அதுக்கு ஒரு கருத்து கூறி, அதே மாதிரி நான் என்ன எழுதினாலும் பூப்பாடத்துக்கு அதை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் நாங்க பேசியிருக்கோம். அதுல இவர் நானே சிந்திக்காத ஒரு கோணத்துல இருந்து ஒரு கருத்தை சொல்லுவார். ஆஹா, இப்படி நம்ம கூட யோசிக்கலையே, எழுதினோமே நம்ம அப்படின்னு நானே நினைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அற்புதமான சிந்தனையாளர், ரொம்ப அருமையான மனிதர். இவர் இழந்துட்டோமேன்ட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னுமே அப்படி ஒரு பிரமிப்புல, அது ஷாக்ல இருக்கேன். நீங்களாம் பேசுறத கேட்டா கண்ணில் தண்ணி தான் வருது. ஒண்ணுமே பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட மகனோட பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு தடவை எனக்கு சங்கீதத்துல ஒரு சந்தேகம் வந்தது. அவருடைய மகன் ஹிந்துஸ்தானி எல்லாம் படிச்சிருக்காருன்னு சொன்னார். அவர் மகனை கூப்பிட்டு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசி அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு அப்படின்னார். பைரப்பா சங்கீதத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு, அதில் விளக்கம் கேட்டேன். அவர் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். இந்த மாதிரி எல்லாம் மனுஷர், அருமையான அற்புதமான மனிதர். அவருடைய இழப்பு பேரிழப்பு. அது எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல.
நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி மேடம். அடுத்து ராஜகோபாலன் சார், உங்களுடைய ஒரு நிமிஷம். ரொம்ப துக்கமான ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு எனக்கு. இது வந்து பூபாலம் திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சதுதான் எனக்கு வீரராகவனே தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாலும் தெரியும். அவர் நேராக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது, கொஞ்சம் குறைவு தான். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு வாட்டி ஹரியோட சன்னோட திருமணத்துக்கு போயிருந்தோம். எல்லாரும் வெளியில் தங்கியிருந்தோம். காலையில ஒரு 5 மணிக்கு அவ்வளோ ஒருதும் தெரியாத ஆள் அவர். சரி, வீட்டுல நான் என் ஒய்ஃப்லாம் இருந்திருக்கோம். வந்தாரு, காத்தால வந்து கதவை தட்டுறேன். கதவை தட்டிட்டு ஒரு கையில வந்து ஒரு ஒரு சின்ன ஃபிளாஸ்க் நிறைய காஃபி. வந்து வெளியில எல்லாம் போயிருந்தோம் நாங்க. மார்னிங் வந்து யூ ஆல் ஸ்டார்ட் வித் கப் ஆஃப் காஃபி, நோ ப்ளீஸ் ஹேவ் இட் அப்படின்னு சொன்னார். அது வந்து மறக்கவே முடியாது. இது ஸ்டார்ட் காஃபி ஆர் டீ. நான் ஹரிட்ட சொல்றது முன்னே எப்பவும் சொல்லுதுதான். நான் வந்து ஒரு ஒரு மனுஷனை வந்து இப்போ இப்போ 2-3 வருஷமா தான் தெரியும் எனக்கு. இது பல வருஷங்களா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆள்டாம 20 வருஷம் 30 வருஷம் அப்படி எங்க ஹவ் ஐ மிஸ்ட் ஹிம் பிகாஸ் ஹி ஹஸ் பீன் ஒன் ஆஃப் யூ ஆர் ஓன் பீப்புள், ஹவ் ஐ மிஸ்ட் ஹிம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நாட்கள் நான் வந்து இவ்வளவு வருஷங்களை வந்து அவரை வந்து மிஸ் பண்ணோன்னு ஃபீலிங் இருக்கு. அது தட்ஸ் மோர் ஹெவி இன் மை ஹார்ட். அவரோட அவரோட நினைவுகளுக்கு ஒரு பெரிய இங்கெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப கேட்கறதுக்கே ஒரு இதுவா இருக்கு எனக்கு. அவரை வேற என்ன சொல்ல முடியும்? அவரோட ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி சார். அடுத்தது நாகேந்திர நான் பாரதி ஒரு சார். நிமிஷம் பேசலாமா? ஒரு நிமிஷம் நாகேந்திர பாரதிக்கு அடுத்தது நீங்க பேசலாம் சார். சரி. சார் மதுவந்தி சார் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே சொல்பு இதுல கவிதைகள் எழுதிட்டு இருக்கப்போ அவர் பாராட்டுறது, அவர் என்னை பாராட்டுறதுன்னு அப்பதான் பழக்கம் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து மதுரையில இருந்தவன் தெரிஞ்சவனு, நானும் ஜெயந்திபுரத்துல தான் இருந்தேன். அவருடைய வீட்டுல வந்து பூபாலம்ங்கிற அந்த போர்டு அவர் வீட்டுல தான் இருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப நெருக்கமாச்சு. அப்புறம் அடிக்கடி பேசிக்கணும், போன்லயோ மெசேஜ் அனுப்புது. எனக்கு பூபாலம் இதெல்லாம் முதல்லயே பிடிஎஃப் அனுப்பிடுவாரு. ஸோ ரொம்ப நெருக்கமானவர். இதுல நம்ம ஜூம் மீட்டிங் எல்லாம் வந்தா முதல்ல அவர் முகத்தை தான் தேடுறது. ஏன்னா அந்த முகத்துல வந்து அவர் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்து எல்லாரையும் பாராட்டுறது. அந்த ஒரு நடுவுல அவர் நேர்ல வந்து ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் சந்திச்சோம். அப்ப கூட கௌரி மேடத்தை அவருடைய கவிதை ஒண்ணு தெலுங்குல மொழிபெயர்த்திருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாரு. அந்த ஒரே ட்ரெஸ்ல வந்தது அதெல்லாம் அன்னைக்கு அந்த டயத்துல தான் நினைக்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பா இப்படி இருந்தவர் எப்படி அவர் இறந்து போயிட்டாருங்க. நான் மதுரையில் என் தங்கச்சி இறந்து போயிருந்தப்போ நான் அப்புறமேலதான் அந்த நியூஸ் தெரிய வந்துச்சு. பார்த்த உடனே என்னால அது இவ்வளவு இளமை துடிப்போடு இருக்கிறவர் எப்படி இறந்தாருங்கிறதான் ஒருத்தருக்கு நான் அனுப்பி கேட்டேன். எப்படி அவர் இறந்தாரு, நல்லா இருந்தாரு அப்படின்னு. அவர் இந்த மீட்டிங்க்கு அவர் வந்திருக்காரு, வந்து நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனாலதான் நான் அவருடைய உருவத்தை தான் பின்னால வச்சிருக்கேன். அவருடைய அந்த உருவம் பின்னால இருக்கு, அதை நான் அப்புறம் போட்டு விடுறேன். ஸோ அந்த உருவத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. ரொம்ப நன்றி. காமிக்கிறேன் சார். நன்றி நன்றி நாகேந்திர பாரதி சார். தியாகராஜன் சார், நீங்க உங்களுடைய ஒரு நிமிஷம் சார். நான் போன வாரம் மகாகவியின் மந்திர சொற்கள் இதுல குழுமத்துல ஒரு செய்தி போட்டிருந்தேன். எங்க என்ஐடி திருச்சியில வல்லப கணபதி வித்யா வல்லப கணபதியோட போட்டோ எல்லாம் போட்டு கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணது. அவர் ஒரு அட்மின்ட்டு ஒரு பதில் போட்டிருந்தார். சார், இதை நீங்களாக விலக்கிக் கொள்கிறீர்களா? ஏன்னா இதுக்கு சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை என்று அவர் எழுதியிருந்தார். நான் பதில் போட்டேன், சார், நான் மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தேன். பாரதியை பற்றி ஒரு நல்ல அவருடைய அதிதீவிர காதலன் என்றே என்னை கூப்பிட்டு இருக்கேன். நான் இந்த வித்யா வல்லப கணபதியை மணக்குள விநாயகர் மாதிரி இது பண்ணி ட்ரீட் பண்ணி நான் போட்டேன். எப்படி நீங்கள் இந்த போஸ்ட்டை விளக்கணும்னு நினச்சாக்கா நான் விளக்கிறேன் அப்படின்னா, சார் நீங்கள் அருமையான மனிதர், இதை விளக்காது உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். இதுதான் அவர் பிரமாதம். நன்றி சார், நன்றி சார். இந்திரநீலன் சுரேஷ். அனைவருக்கும் வணக்கம். மதுவந்தி சாரோட முதல் அறிமுகமே என்னுடைய சிறுகதையை பாராட்டி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அவர் அனுப்பின கடைசி மெசேஜும் ஒரு பாராட்டு தான். இந்த வசந்த மலர் யூஎஸ் ரிலீஸ் போது மலர்கள் பெறுவதில் மகிழ்ச்சின்னு போட்டிருந்தேன், குழந்தைகள் வாங்கினதுனால.
ஐ சா எ போயட் இன் இந்திரநீலன் சுரேஷ்னு 11:30க்கு போட்டிருக்காரு நைட்டு. கார்த்தால நம்ம ஆர்கேயோட கவிதையை படிக்கும்போது நான் அது கீழே போல, அது மேலே படிச்ச உடனே ஆர்கேக்கு ஃபோன் பண்ணி, ஏன் என்ன ஆர்கே, என்ன ஆச்சு ஆர்கே, இப்படி ஒரு சோகமான கவிதை காலங்காலத்தில் போட்டிருக்கீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அதுல மதுவந்திங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஷார்ட். அதுக்கு மேல என்ன புரியல, இது உண்மையா, இது இப்படி இருக்குமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் ஹரிகிட்ட பேசினேன். ஹரியோட பையனோட கல்யாணத்தில் தான் முதல்ல அவரை சந்திச்சேன். பல நாட்கள் பழகினது போல அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு நட்பை அவரை அங்க பார்க்க முடிஞ்சது. இந்த ஜோம்குள்ள ஒவ்வொருத்தர் எல்லாரும் சொன்னது மாதிரி அந்த ஜோம்குள்ள நுழையும் போதே வாங்க இந்திரநீலன் அப்படின்னு சொல்ற அந்த குரல் இனிமே கேட்க மாட்டோம் அப்படிங்கிறத தாங்கவே முடியல. அவர் எனக்கு கூட இந்த மெசேஜை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஹரி நீ நல்லா பேசின ஹரி அப்படின்னு ஒரு மெசேஜ் வராதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பார்க்கும்பொழுது. ஐ ரியலி ஃபீல் ஃபார் ஹிம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட மனமார்ந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். இப்போ இன்னைக்கு முதல்ல வந்தோடனே வீரராகவன் பார்த்தோன்னா அவர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு கூட நினைச்சேன் நான். அந்த மாதிரி இருந்தது சார். வீரராகவன் சார், நீங்க சொல்லுங்க சார். அவர் பேர் வச்சிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சார். வாய்ஸ் கேட்கல சார். அந்த உங்க ஹெட்ஃபோன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், மியூட்ல போயிடுச்சு. அன்மியூட் பண்ணுங்க சார். சார் அன்மியூட் பண்ணுங்க சார். பேச பாருங்க, கேட்கல சார். சாய் கணேஷன் நீங்க பேசுங்க, அதுக்குள்ள அவர் சரி பண்ணிட்டோம் சார். சாய் கணேஷன் சார். அடுத்தது சதுர்பூஜன். அனைவருக்கும் வணக்கம். மதுவந்தி சார் இல்லாத ஒரு குவிக மீட்டிங் அட்டன் பண்ணுறதே கஷ்டமா இருக்கு மனசுக்கு, இப்படி ஒரு கேஸில். இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இருந்தேன், ஷாப்பிங்கில் இருந்தேன். இன்ஃபேக்ட் லாஸ்ட் April 1 ஆன்வர்ட்ஸ் ஒரு நிறைய ஒபிச்சுவரி கேசஸாக இருந்துட்டு இருந்தது. ஸோ டக்குன்னு ஆர்கே சாப்பிட்டு இருந்த அந்த லெட்டர் ஒரு கான்ட்ரவர்ஸாக என்னடா அது அடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஐயோ குவிகத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி, குவிகத்தில் யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வரும். தன்னுள்ள வாஸ் ஷாக்டு. நேற்றுக்கு நைட்டு தான் நம்ம பார்த்தோம் அவரை, நல்லா பேசிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு. இன்னும் இட் வாஸ் எ வெரி ஷாக்கிங் இன்சிடென்ட். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு பழக்கம் குவிக்க வேண்டி தான் எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம். டெய்லி மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி 2-3 minutes சேட் பண்ணிட்டு இருப்போம். தட்ஸ் ஒன்லி இன்ட்ராக்ஷன். ஐ ஹேட். வெரி நைஸ் பர்சன். என்னை பொறுத்தவரை அவர் சொன்னா ரசிகமணிங்கிற ஒரு பட்டம் டிகேசிக்கு பொருத்தமான பட்டம். நம்ம குவிகத்தை பொறுத்தவரையில் அவட மதுவந்தி சார் தான் ரசிகமணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கை தட்டுவார். ரொம்ப அப்படி ஒரு மனுஷன் இல்லை. எனிவே ஐ எம் தேங்கிங் நாகேந்திர பாரதி சார். ஹி ஹஸ் புட் தட் இஸ் ஃபோட்டோ ஆன் இஸ் பேக்ரவுண்டில் போட்டு காட்டிருக்கிறது நல்லா இருக்கு. என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சதுர்பூஜன் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். அடுத்தது அழகிய சிங்கர். குவிகம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வாங்க கிரிஜா மேடம், வாங்க பாஸ்கர் சார்னு வாய் நிறைய கூப்பிடுறது, அவரை மாதிரி ஒரு உன்னதமான மனிதரை பார்க்கறதே ரொம்ப அரிது. அந்த ராஜாமணி சொன்னது ரொம்ப கரெக்ட். தன்னை முன்னிலைப்படுத்தாத இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டினே சொல்லலாம். அப்படி ஒரு ஹம்பிள் அண்ட் சிம்பிள் அண்ட் எல்லோரையும் அரவணைத்து போறதுல அவரை மாதிரி ஒரு பிளசன்ட் பர்சனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கடந்த 6 வருடங்களா அவரோட பழகினதுல இஸ் சச் அ அடோரபிள் பர்சன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். நிச்சயம் அவர் we will miss him forever. குவிகம் திறந்தாலே அவர் முகம்தான் நம்ம மனசுக்குள்ள நிற்கும். அவரோட குழந்தை நன்னா இருக்கணும்னு நம்ம கடவுளை பிரார்த்திக்கலாம். அவங்க குடும்பம் நன்னா இருக்கணும், க்ஷேமமா. பிள்ளைகிட்ட பேசினேன் அனிருத் கிட்ட, அவன் நல்லா வளமா வாழணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி மேடம். சார் சதுர்பூஜன் சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் கொஞ்ச நாளா தான் எனக்கு அவரை தெரியும். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆன்லைன் மூலமா ஒருத்தர் இவ்வளவு தூரம் இவ்வளவு நண்பர்களை பெற முடியுமாங்கிறத எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதே எல்லாருமே இதுதான் ஃபீல் பண்றோம். இப்போ அவங்களுக்கு க்ளோஸா இருந்தவங்க, பல வருஷங்கள் தெரிஞ்சது, அவங்களோட உணர்வுலாம் எனக்கு புரியுது. பட் என்ன மாதிரி இருக்கிறவங்க ஆன்லைன்ல தான் மெயினா அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். 1-2 தடவை அந்த மீட்டிங் அவரோட புக் ரிலீஸும் போது அவரை நேர்ல பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். ஆனாலும் அவரு ஒவ்வொருத்தரையும் அவர் தனித்தனியா அன்பு செலுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அது எப்படி ஆன்லைன்ல சாத்தியம்னு தெரியல எனக்கு. அதுதான் இப்போ ஒன்றும் புரியாத ஒரு புதிரா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் நீங்க சொல்றதுல தெரியுது எவ்வளவு தூரம் உங்களை எல்லாம் பாதிச்சிருக்காருன்னு.
நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டட், அதனால நானா போய் அவர்கிட்ட பேசி கீசி அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணல. ஆனாலும் என்னையும் அவர் பாதிச்சிருக்கார், நிச்சயம் பாதிச்சிருக்கார். நாங்களாம் அவளை பத்தி அவ்வளவு பேசுறது இல்ல. மனசுக்குள்ள அதை ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதா உண்மை. அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும். நன்றி சார். வணக்கம் சார். 21 early 21 நினைக்கிறேன், ஐ திங்க் ஜனவரி இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு அவர்கிட்ட ஒரு ஃபோன் வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் சொன்னார், உங்க இன் வாட் வே யூ ஆர் கனெக்டட் டு ஆக்ரா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை ஆக்ரா மேன்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னாரு. எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னு பார்த்தா ஏஜி ராமனை தான் ஒரு ஆக்ரா மேன் அப்படின்னு ரெஃபர் பண்ணார் அப்படின்னு. அப்படி இல்லை சார், ஏஜி ராமனை நான் வந்து அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அது கூட ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆக்ராமன் வேண்டாம், பட் ஆக்ரமன் பேர் வச்சுங்க சார், ஒரு புனைய பேர் வச்சுங்க, கொஞ்சம் கேட்சிங்காக இருக்கும், கொஞ்சம் கேட்சியாக இருக்கும் அப்படின்னாரு. பட் அதெல்லாம் ரெகுலராக எழுதிட்டு இருக்கிறவங்க புனைய பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்சது அவர் கண்டினியூஸாக எவ்வளவு எந்த ஒரு எது எழுதினாலும் உடனே பர்சனல் வீடியோவில் வந்து அதை ஒரு அப்ரிஷியேட் பண்ணார். அவ்வளவு ஒரு அந்யோன்யம். ரொம்ப ரொம்ப பேசணும்னு ஆசைப்படல, ஏன்னா அவர் போயிட்டாரு அப்படிங்கிறதே சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் அவருக்கு வந்து நிகழ்ந்திருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அவர் நம்ம கிட்ட தான் இருக்காரு, எங்கேயும் போகல. இப்போ இந்த ஜூம் திறக்கும் போது அவர் சார் சொன்ன மாதிரி வீரராகவன்கிற பேர் பார்த்த போது அவர் எங்கேயோ இருக்கார், எங்கேயோ பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த ஃபீல் ஆயிண்டே இருக்கு. வண்ணதாசனுடைய கவிதைகள்ல படைப்புகள்ல வந்து அன்பு வந்து கண்டிப்பா இருக்கும். அது இல்லாத வண்ணதாசனுடைய படைப்புகள் இல்லை. ஆனா இந்த படைப்புலகத்தையே ஒரு சிருஷ்டி செய்து கொண்டிருந்த மதுவந்தியே ஒரு அன்பு தான் அப்படிங்கறத ராஜேந்திர பாரதி கூட சொன்னார். எவ்வளவு ஒரு அன்புன்னா இதை விட ஒரு பவித்திரமான ஒரு அன்பை காட்டுகிற, அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். மேபி அது குவாலிட்டி ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நினைக்கிறேன். எதையுமே மிஸ் பண்ண மாட்டார். நம்மளே கொஞ்சம் அசந்து இருந்தா கூட அவர் எடுத்து கொடுப்பார். அந்த ப்ராம்ப்டிங் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு ஒரு மைன்யூட்டா பாக்குற விஷயம். So we are really going to miss him forever. பட் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளுடைய மனசுல எப்பவும் இருப்பார். அவருடைய ஆன்மா நிச்சயமா சத்கதியை அடையும் என்பதில் மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்திரா ராமநாதன் மேடம். கௌரி கிருபானந்தம் ஏன் வச்சு தேங்க்யூ சார். அவர் நீங்க வந்து ஒரு கவிதையை படிச்சிட்டீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். உங்க கவிதையை படிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி நான் இப்ப உட்கார்ந்துருக்கிற இந்த பேக்ரவுண்ட பத்தி அவர் விசாரிச்சாரு. இங்க ஒரு குளம் இருக்கே, இது என்னன்னு. அப்ப நான் வந்து செங்கல்பட்டு பக்கத்துல தென் திருப்பதின்னு சொல்லிட்டு வையாபுரி வெங்கடவன் கோயில் வாசல்ல இருக்கிற இது சார், அது குளம் அப்படின்னு அதை பத்தி பேசி ஒரு ஆர்டிக்கல் வேற கேட்டாரு. தரேன் சார் நான் சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அடுத்த ஒரு 4-5 நாள்லயே அவர் இறந்து போயிட்டாரு. நான் உடனே எனக்கு ரொம்ப தாக்கமா இருந்ததுனால எழுதினேன், அதை அப்படியே படிக்கிறேன். கடைசி நடை, திறந்த வெளி நடக்க, நிறைந்த காற்று இழுக்க, இருந்தும் விரைந்து உங்களை விண்ணுலகு பறக்க சொன்னது யாரையா? வையாபுரி வேங்கடவனை விரும்பினீர், வைகுந்தபுரி விலாசம் யாரையா தந்தது? வசந்த மலர் விநியோகிக்கவா வானோரிடம்? குவியம் கூட்டம்தான் நேற்றே முடிந்ததே, இன்றென்ன எமர்ஜென்சி மீட்டிங் யமலோகபுரியில்? சிரிப்புக்கு பஞ்சமாம் மேலுலகில், பிரித்து எடுத்திட தஞ்சமோ உம்முகத்தில்? வர மறுத்திட தெரியாதோ ஐயா, மறந்து விட்டீரோ எம்முகத்தை? உசரத்தில் போய் நீ நின்று விட்டால் இனி அசராது யாரையா? விசனத்தில் விண்டு போனது பாரையா பாசத்தோழர்களின் பரிதவிக்கும் மனசு. எங்கு சென்றாலும் தான் என்ன, எண்ணங்களில் என்றும் உங்கள் பூபாலம் தான். நன்றி. உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறதுங்கிறது நம்ம பேசி நம்மள சமாதானப்படுத்திக்கிறதுக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா மனசு ஆறவே இல்லை. முக்கியமா எனக்கு வந்து அவருடைய ரத்துங்கிற கவிதை நான் தெலுங்குல மொழிபெயர்த்து அது ரொம்ப வரவேற்பு பெற்றது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவிதை போறதுன்னு ஒரு 5 கவிதை வரல நான் தெலுங்குல அவரோடது கொண்டு போயிருக்கேன். இப்போ அவருடைய நினைவஞ்சலியாக அந்த கவிதையை தெலுங்குல நான் என்னுடைய ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண போது ஒரு எழுத்தாளர் நண்பர் எனக்கு அவர் எழுதின என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட கண்ணோட்டத்துல யோசிச்சது சாத்தியமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. நிஜமாவே அவர் எழுதின கவிதை ஒரு பெண்ணோட கண்ணோட்டத்துலங்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. முக்கியமா அவருடைய கவிதையில இன்னும் கொஞ்சம் நான் தெலுங்குல கொண்டு போகணும். இதுதான் நான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியா நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதுவந்திய எனக்கு 1978 தெரியும். அவர் கல்லூரி நாட்கள்ல அவரோட கல்லூரி ஆண்டு மலர்ல ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதை என்னோட கசின் அவரோட காலேஜ் மேட்டு அந்த மலரை கொண்டு வந்த அந்த கவிதையை படிச்சுட்டு நான் அவருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினேன். அப்படித்தான் என்னோட உறவு தொடர்ந்தது. அநேகமா அவர்
பார்க்காத பேசாத ஒருவர் அவரோட கவிதையை முதல்ல பாராட்டினது நானா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க அவரை பத்தி, அதுதான் எனக்கு இருக்கும். அவரை பத்தி பல்கிவாலா ஒரு பெரிய திங்கர் சொன்னாரு, ஒரு கிரேட் மைண்ட் அல்லது கிரேட் மேன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அந்த கிரேட் மேன்ங்கிற இடத்துல நம்ம கிரேட் பர்சன் வச்சுக்கலாம் மதுவந்திய, அது கரெக்டா அப்படியே அப்ளை ஆகும். அவர் என்ன சொன்னார்னா, a great mind is known by the influence it has on the course of events in history. A great man is known by the impact he has on the persons who come into contact with him. So Madhuvanti, a great person நம்ம சொன்னால், he is known by the impact he has on the persons who came into contact with him. ஸோ நீங்க எல்லாரும் சொல்லிட்ட மாதிரி நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட அவரோட இழப்பை வந்து ஒரு 20% அல்லது 30% வெளிப்படுத்தலாம். பாக்கி நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அவருக்காக பிரார்த்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்கே சந்திரசேகரன், திண்டுக்கல் சுரேஷ் அண்ணா. ஓகே, நன்றி வீரராகவன் சார், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, நல்ல இம்பாக்ட். எஸ்கே சந்திரசேகரன் சார் அடுத்தது கேள்வி. சந்திரசேகரன், எஸ்கே சந்திரசேகரன் சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். மதுவந்தி, கண்ட நாள் முதலாய் காதல் கொண்ட ஒரு நண்பன் சொல்றதை விட என்னோட இளைய சகோதரனே நான் சொல்லலாம். 50 வருஷத்துக்கு மேலான நட்பு, கூடவே பயணித்த நட்பு வந்து திடீர்னு மறைஞ்சு போனது வந்து தாங்க முடியாத துயரம். அது எங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் இழந்ததுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. ஏன்னா அவர் குடும்பத்துல ஒருத்தராக இருந்தவர், எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தவர், எங்கிருந்தோ வந்தார், எல்லாரையும் ஆட்கொண்டார், எப்படி திடீர்னு காணாம போயிட்டாருங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. அவருக்கு வந்து குமிழ் சிரிப்பும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் சொல்ற மாதிரி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள்னு சொல்லலாம். அவர் வந்து அவர் கூட இருந்தாலே அந்த உற்சாகம் வந்து எல்லாரையுமே தொட்டிக்கும். அந்த அவர் இருக்கிற இடத்துல கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என் கூட கண்டினியூஸா தொடர்பு இருந்துட்டே இருந்தார். வாட்ஸ்அப்பில் அப்பப்போ பேசுவார், ஏதாவது ஒரு இது எனக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். அங்கிருந்து 2 பேரும் நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்கோம். அவர் இல்லாத ஒரு பெரிய இழப்பு, அது வந்து தாங்கவே முடியல. ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்னால் அதுலேருந்து மீளவே முடியல. எல்லாருக்கும் பிடிச்சவருங்கிறத விட எல்லாருக்கும் பிடிச்சவர் தான் அவர். ஆனால் காலனுக்கும் அவரை பிடிச்சு போய் அவர் கை பிடிச்சு அழிச்சது போல தான் பெரிய பெரிய சோகம். இந்த சோகத்துலேருந்து நம்ம எல்லாரும் மீள்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரோட வேதனையும் எனக்கும் தெரிகிறது, என்னோட வேதனையை நான் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி எஸ்கேசி சார். அடுத்தது இவர் நம்ம கேள்வி சந்திரசேகரன், அடுத்தது ரேவதி பாலு. மதுவந்தி சாருக்கும் எனக்கும் 4 ஆண்டுகளுக்குள்ள வாய்ஸ் கேட்கல. பட் அதுக்கு முந்தின நாள் 25 சார் வாட்ஸ்அப்ல சொல்லுங்க. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். கேள்விக்காரன் சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கல. முரளி நாராயணன் ஞாபகம் லிஸ்ட்ல சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார், பிரேக் ஆகுது. நீங்க அவ சரி பண்ணிட்டு வாங்க. அடுத்து ரேவதி பாலு. அடுத்து யார் சொன்னீங்க சார்? முரளி நாராயணன். ஓகே, ரேவதி பாலுக்கு அடுத்தது முரளி நாராயணன். சார் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாரும் அவர் அந்த குவிக்கும் இதுல கலந்து கொண்டதை, ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டதை பத்தி சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு சுவையான விஷயம் சொல்றேன். அவர் இசை புதியது குழுவில் வந்து ஒரு உறுப்பினர் கிடையாது, நாங்களாம் தான் உறுப்பினர், பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மாசம் மாசம் வைப்பாங்க. அதுல கலந்துப்பாரு சார். அவர் அங்கேருந்து வந்து எங்கேயோ பயணம் செஞ்சுட்டு இருப்பாரு, அப்படியே கார்ல போயிட்டு இருப்பாரு, குறுக்குல பெல்ட்டை போட்டுண்டு அப்படியே அதுல வந்து சிரிச்சுட்டு நாங்க பாடுறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு எல்லாம் போட்டுண்டு எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு அவரை மாதிரி ஒரு மனுஷர் வந்து இனிமே பார்க்க முடியுமானே தெரியல சார். இந்த சகோதரி சாந்தி தான் ரொம்ப வம்படிச்சு, சார் சும்மா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு ஒரு நாள் வர பாட்டு வேற பாட வச்சா. அந்த இசை புதியது ஜூம் மீட்டிங்ல வந்து ஒரு பாட்டு வேற, பழைய கால காலேஜ் டேஸ்ல பாடின பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த கரகரப்பான குரல்ல பாடினது எதையுமே மறக்க முடியாது சார். எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, குறை இல்லாம நிறைய மட்டுமே பார்க்கக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் அதை கத்துக்கணும் சார். அதான் இந்த மீட்டிங்கோட ரொம்ப முக்கியத்துவம் நான் நினைக்கிறேன் சார்.
அவருக்கு வந்து நல்ல சத்கதி கிடைக்கிறதுக்கு அஞ்சலி சார். நன்றி மேடம், நன்றி. முரளி நாராயணன் சார், சொல்லுங்க சார். வணக்கம். எனக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல. நான் வந்து இலக்கியத்தால ராகவனோட நட்பு கிடையாது. அவ வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி பிரதர், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. சுரேஷ், எங்க அண்ணன் கோபி, வீரராகவன், 3 பேரும் வந்து மும்மூர்த்திகள். எங்க அம்மாவுக்கு வந்து 3 பேரும் ஒரே பையன் மாதிரி. எங்க ஆத்துக்கு வந்தாருன்னா அதான் எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நாங்க வந்து அப்படி அண்ணா தம்பியா பழகுவோம். டெல்லி போனப்ப வந்து நீ எங்கேயுமே தங்க வேண்டாண்டா, என் கூட வந்து தங்குன்ட்டு அவர் கூடயும் சுரேஷ் கூடயும் நான் ஒரு வாரம் தங்கியிருந்தேன். இது வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் மனசு வந்து ரொம்ப யாரையுமே கல்மிஷமே இல்லாத மனசு. யாரையும் குத்தம் சொல்லி பார்த்தது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சு எல்லாரோடையும் அரவணைச்சு போவார். எனக்கு வந்து அதான் ஸ்டில் நான் வந்து என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவர் வந்து என்னால மிஸ் ஹிம் வெரி லாட். ரொம்ப நாளா பேசலைன்னா கூட ஹரியோட பையன் கல்யாணத்துல மீட் பண்ணோம் லாஸ்டா. பட் எனக்கு வந்து எங்க அண்ணாவும் சுரேஷ், ஹரி எல்லாருமே ஒண்ணுதான். எனக்கு வேற எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் தெரியல எனக்கு. நன்றி, நன்றி முரளி சார். அடுத்தது மீவி சார். மீவி சுந்தரராஜன் சார், நான் சொல்லவா? இப்ப கேக்குதா கேள்வி? இப்ப கேக்குது சார். சார் இருங்க, முதல்ல அவர் கேள்வி சந்திச்சார் பேசிட்டோம் சார். நீங்க உங்க மதுவந்தி சார் வந்து எனக்கு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குழுக்களில் ரொம்ப தீவிரமாக இயங்கும் போது தான் தெரியும். 50 ஆண்டு நட்புலாம் இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி நெக்குருகுது. ஸோ என்னுடைய கடைசி நேரம் அவருடைய பதிவு முந்தின நாள் 10/22க்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பதிவில் என்னோட தொடர்ந்து இருப்பார் சார். அது ரொம்ப ஒரு நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம். என்னுடைய கவிதைகளுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. எந்த குவியும் கூட்டத்திலையும் நான் உள்ள வந்தாலோ, எங்க இசைப்புதிது கூட்டத்துல ரேவதி அம்மா சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு அழைப்பாளராக வந்து கருத்தெல்லாம் சொல்லுவாரு. இன்னுமே அது நிரந்தரமா ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கு. அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எல்லாருடைய வலி மாதிரி என்னுடைய வலியும் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நான் தனிப்பட்ட முறையிலும் துக்கங்களை சந்தித்து வருகிறேன். என் மனைவி மார்ச்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலச்சோட அரவிந்தன் போனாரு. இப்போ தொடர்ந்து நம்முடைய மதுவந்தி சாருங்கும்போது ஒரு தாளா துயரா இருக்கிறது. தொடர்ந்து மரணங்கள் நம்மை இருப்பை நினைவிட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லோரும் எல்லோரிடமும் எப்போதும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் காந்தி பற்றி புது கவிதைகளை கேட்டிருந்தேன். சொல் புதிதில் 10 வரிகளுக்குள்ள அஞ்சல் அட்டையில அது எழுதி அனுப்பிய ஒரே கவிஞர் மதுவந்தி சார் தான். அதை நான் இனிமேல் பொன்போல பாதுகாத்து வைத்துக் கொள்வேன். எனக்கு பெரிய தனிப்பட்ட முறையில் இழப்பு. கரகரப்புலேயே ஒரு சிறப்பு கரகரப்பு குரல்காரர். தமிழ்நாட்டில் கரகரப்பு குரல்காரங்களில் இவரும் ஒரு மனதில் தங்கிய கரகரப்பு குரல்காரர் ஆகிவிட்டார். ரொம்ப நன்றி. ப்ளீஸ். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க துக்கத்தையும் மீறி நீங்க வந்து அவருக்காக சொல்லியிருக்கீங்க நினைக்கும் போது மிகவும் இதா இருக்கு. மீவி சார். வணக்கம் சார். மன்னிக்கணும், நான் முதல்ல வர முடியல. மருத்துவமனைக்கு போய் இப்பதான் வந்தேன் வீட்டில். நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு வந்து மதுவந்தி சார் பத்தி நிறைய பேர் எல்லாம் அவருடைய முக்கியமான விஷயம், நல்ல ரசிகன். முதல்ல அந்த ரசிகன் எப்படின்னாக்க என்னுடைய பர்சனல் லைஃப்லயும் சொல்றேன். எல்லாரும் ரசிகமணி டிகேசியை சொல்லுவாங்க. நான் ரசிகமணி டிகேசியை பார்த்தது இல்லை. ஆனா நாசி வரதராஜன் ஒரு கவிஞர் இருந்தார். பீஷ்மன் என்ற இதுல நாவல் சிறுகதையெல்லாம் எழுதியவர், அருமையான கவிஞர். அவருடைய குணம், சுராஜ் அவர்களுடைய குணம் எல்லாம் எந்த ஒரு சின்ன பிளாஷ் இருந்தா கூட அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடி ரசிச்சு, அது கதையோ சிறுகதையோ கவிதையோ கட்டுரையோ உடனுக்குடன் தெரிவிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு அவங்கள்ட்ட இருந்தது அவர்கிட்ட. அதை துளி கூட குறைவில்லாம நான் நண்பர் மதுவந்தியிட்ட பார்த்தேன். மதுவந்தியோட பழக்கம் எனக்கு பெரிய கொடை இந்த குவிகத்தின் மூலமாகத்தான். இந்த குவிகம் எனக்கு அது பெரிய நன்கொடை அது கொடுத்தது. அதுல என்ன அவருக்கு கொஞ்சம் சமீபத்தில் நடந்த அந்த 11:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு 11:37க்கு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். இவர்களெல்லாம் சிறப்பாக பேசினார்கள். அந்த 3 வரி தான் எழுதினேன். நான் அதுக்குமா நல்லா இருந்தது. உடனே அதுக்கு வச்சு 3:42க்கு 11:42க்கு ஒரு மெசேஜ் போடுறாரு. அவர் டீட்டெயில்டா
இவங்க பேசினாங்க. ரொம்ப எதுக்கு சொல்றேன்னா, ரசனைங்கிறது அப்படி இருக்கிறோம். அப்புறம் கவிஞன், அப்புறம் தான் அவனுக்கு இறக்க சித்தம், அப்படி இதெல்லாம் இருந்தா தான் அவன் கவிஞனாவே இருக்க முடியும். அற்புதமான கவிஞன். அவர் போயிட்டார் சொல்லி நம்ம வந்து கரெக்ட் கொஞ்சம் இருக்கும், இதெல்லாம் அது இல்லை. அதெல்லாம் விட அவர் இருக்கார் என்பதே அவருடைய அற்புதமான கவிதைகள். குவிகத்துடைய அந்த தீபாவளி மலர்ல ஒரு எழுதியிருந்தாரு ஒரு கவிதை, அது சிறுகதைக்கு உண்டான பெரிய அடி. ஒரு குழந்தை எப்படி ஒரு இதை ஒரு பத்தாப்பு கடையில் போய் எடுத்து திருந்துற மாதிரி, எவ்வளவு அற்புதமான சிந்தனை, எவ்வளவோ பிளான்ஸ் சொல்லிட்டு போலாம். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த கவிஞன் சாகவே இல்லை, மரணமே கிடையாது. அவருடைய கவித்துவமான வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கும். நம்மளை போன்ற எனக்கு ஒரு பாக்கியம், இந்த மாதிரி நல்ல கவிஞர்களோட அன்பர்களோட மனிதாபிமானம் மிக்க, அவர்கிட்ட எந்த எதிர்மறையான பேச்சே கிடையாது சார், நெகட்டிவாவே பேச மாட்டார் சார். இப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான கவிஞன் வாழ்ந்தான், நம்ம கூட இருந்தான், அவர் கூட நாம் இருந்தோம் என்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். அதற்கு மிக 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 கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றியோடு இருக்கிறேன். இந்த நண்பனே எனக்கு கொடுத்த குவியத்தை நான் மனசார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், மனதில் குளிர்கிறேன். என்னுடைய இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் அன்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு அடியேன் கொடுத்ததுக்கு நான் நன்றியோட கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி சார், நன்றி சார். அவர் நிரந்தரமானவர், அவர் அழிவதில்லை, எந்த நிலையிலும் அவருக்கு மரணம் இல்லைங்கிற வார்த்தையை அழகா சொன்னீங்க நீங்க. மஞ்சுளா மேடம், நீங்க ஒரு கவிதை சொல்றேன். நாங்க மியூட்ல இருக்கீங்க மேடம், அன்மியூட் பண்ணுங்க. வேற யார் பேசுறேன்னு நினைக்கிறீங்களோ ரைஸ் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கூப்பிடலாம். நல்ல ஒரு அடுத்து பூவராஜமூர்த்தி. மதுவந்தி சார் வந்து என்னோட கதை ஆஹா இன்ப நிலாவினிலேன்னு ஒரு கதையை படிச்சுட்டு போன மகளிர் தினத்துக்கு ஒட்டி எழுதின கதை அது. அதுக்கு அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அதால இம்ப்ரெஸ் ஆகி அந்த கவிதை எனக்கு உடனே ஷேர் பண்ணினார். அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு நான் வார்த்தையில சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கதையை படிச்சுட்டு உடனே அதுக்கு ஷேர் பண்ணும், அதுவும் எதுவுமே எதிர்பார்க்காம. அவருடைய கவிதைகளோ ஒரு இதுவோ நான் படிக்கணும்னு அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. அவர் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் அதை படிக்கிறேன். நான் வேண்டுவன இன்னும் ஒரு உலக மகளிர் தினம், பாதிக்கு மீதியின் வண்ணம் என கவிதை சொல்லி மலர்களும் கொடுப்பாய், மனதுக்கு மகிழ்வாக இருக்கும். இரு வருவானம் இரு பிள்ளைகள் குடும்பத்தில் இயங்குகின்ற எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆசைகள். எத்தனை தரம் சொன்னாலும் 3 கட்டு புதினா ஏன் வாங்கணும் என நான் கோபமாக கேட்டாள். சரி விடு, நானே ஆய்ந்து தருகிறேன் என சொல்வாயா? சனிக்கிழமை முழுவதும் பள்ளி ஆண்டு விழா, நண்பர் இல்ல மணவிழாவென நான் போனது தெரியாமல் வீடு வந்து படுக்கையில் விழும்போது ஞாயிறு மதியம் வெளியில் போய் சாப்பிடலாமா என நான் கேளாமலே சொல்வாயா? என்னை சந்திக்க வந்த தோழியரோடு நான் பேசி இருக்க உன் அறை உன் மடிக்கணினி விட்டு துரித காப்பி தயாரித்து வரட்டுமா என கேட்பாயா? இந்த கவிதையையும் ரசித்து உன் தோழர்கள் குழுவில் பகிர்வாயா? மதுவந்தி. எனக்கு நான் இது வரைக்கும் அழல, ஆனா இப்ப எல்லாரும் பேசினதை கேட்டு அழாம இருக்க முடியல. இவ்வளவு நல்ல மனுஷன் ரொம்ப வியந்திருக்கேன் நான். இவ்வளவு நல்ல மனுஷன் எப்படி அப்படின்னு இனிமேல் கிடைக்க மாட்டார். குவிக்கும் குடும்பத்திற்கு இது ரொம்ப பெரிய இழப்பு. எல்லாரையும் ஓரளவுக்கு டச் பண்ண ஒரு மனிதர் அவர். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். பூவராகமூர்த்தி சார், வணக்கம். சொல்லுங்க சார். சார், மதுவந்தி ஆர்கே மூலமாக எனக்கு தெரிந்தவர். அண்ட் எல்லாரையும் பாராட்டுகிற அந்த குணம் ஒவ்வொருவரும் சொல்லிவிட்டார்கள். எனக்கு கூட இந்த கதை பேசுகிற கூட்டத்தில் நான் வந்த உடனேயே வாங்க மூர்த்தி அப்படின்னு கூப்பிட்டாரு. அது படித்து முடிச்ச உடனே சிறப்பாக சொன்னீர்கள் என்று வாழ்த்துறை வழங்கினார். ஸோ ஆர்கேனால் எனக்கு தெரிஞ்ச மதுவந்தி இன்று நம்மிடத்தில் உடலோடு இல்லை என்பது வருத்தமாக இருந்தாலும் இந்த இறப்பு என்பது எல்லோருக்கும் உரியது என்றுதான் தெரியாது. அவர் ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். சார் வெங்கடகிருஷ்ணன் சார், நீங்க சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. அது உஷா ராமசுந்தர், நீங்க சொல்றீங்களா? வணக்கம். அவரோட எனக்கு நேரடியான பழக்கம் ரொம்ப
குறைவு குவிகத்து மூலயமா பார்த்து சில வாரங்கள் பார்த்தது தான். இப்போ அவர் சொன்னதுலேருந்து அவர் யாரையுமே குறை சொன்னதில்லை அப்படிங்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யாரையும் குறை சொன்னது கிடையாது. நம்மளோட குறையெல்லாம் உணர வச்சிருக்காரு, வாழ்ந்து உணர வச்சிருக்காருன்னு நான் நம்புறேன். அவருக்கு என்னுடைய அஞ்சலியை சொல்லு. நன்றி. நன்றி சார், நன்றி சார். உஷா ராமசுந்தர் மேடம், கடைசியா நம்ம ஆர்கே வந்து அவருடைய கவிதையை படிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான். அவர் நமஸ்காரம் சார். சொல்லுங்க எனக்கு உஷா மேடம். அவரோட வந்து டைரக்டா பழக்கம் இல்ல, ஆனா எல்லா கிளாஸ்லயும் அவரை பார்த்து அவரோட சியர்ஃபுல் ஃபேஸும் அவர் கொடுக்குற அந்த எந்தூசியாசமும் பார்த்து பார்த்து பழகிதுலயே ஐ எம் broken down. அதர்வைஸ் எனக்கு டைரக்டா அவர்கிட்ட இத்தனை வருஷத்துல பழக்கம் கிடையாது. பட் ஐ see him every week பாரதியார்ல. அது அந்த ஒரு பழக்கம் தான் எனக்கு. அதுவே எனக்கு தாங்க முடியல. ஸோ தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னு ஐ கேன் ஃபீல் அபவுட் இட். நன்றி மேடம், நன்றி மேடம். இதுல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல வந்து அவரை நேர்ல பார்க்காதவங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் அவரை நேர்ல சந்திச்சது இல்லை. ஆனா அவருடைய இழப்பு வந்து என்னுடைய அப்பா அம்மா இழந்த போது பட்ட கஷ்டத்தை விட நான் ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணேன். அவருடைய கவிதைகள்ல ஒரு உயிர் இருக்கும். அந்த கவிதைகள்ல உள்ள அதாவது புத்தகம் ஒன்னே ஒரு இந்த ஆளுக்கு ஒரு வானம் புத்தகத்தை மட்டும்தான் நான் அங்கேருந்து இங்க வந்தபோது கொண்டு வந்தேன். அதுல கடைசியா சொன்னாரு நம்ம கிருபானந்தன், அந்த நேற்று இரவும் தூங்கினாயாமே என்ற அவருடைய அது கடைசி பாட்டு. அது நேற்று இரவும் தூங்கி விட்டாரோ என்றுதான் தோடுது. அதோட எத்தனையோ விஷயத்த சொல்லியிருப்பாரு. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அறிந்திருக்கிறாயாமே என்று கேட்டுவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு நேற்று இரவும் நீ தூங்கினாயாமே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அதை படிக்கும்போது தான் கிருபானந்தன் சொன்ன போது தான் எனக்கு அதனுடைய இம்பேக்ட் ஃபுல்லாவே பட்டது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவருடைய இழப்பு வந்து அவர் பழகினவர்களுக்கு மட்டும் எப்படி இருக்குங்கிறது தான் புரியுது. ஏன்னா நாங்கெல்லாம் அவரை ஜூம் மூலமா பழகினவர்கள் தான். அப்படிப்பட்ட பழகினவர்களுக்கே 1 to 1 எல்லாரும் தான் ஃபீல் பண்றோம், மதுவந்தி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஒருத்தரும் பார்க்காதவங்க பாருங்க, உஷா ராமசுந்தர் சொன்னாங்க, நான் அவரை நேரில் பார்த்ததில்லை, இருந்தாலும் அவருடைய லாஸ் பற்றி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம சஞ்சயன், ஆர்கே, ஹரிஹரன் இவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, கோபி மற்றவர்களெல்லாம் அவர் எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். குவிகத்துக்கு மட்டும் இல்லாமல் இவர் நல்லா எழுதுவாருன்னு. எந்த இதை சொன்னாலும் ஆஹா இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கதைக்குள் கவிதைன்னு சொன்னபோது ஆஹா என்னுடைய கவிதைகள் எல்லாமே ஒரு கதை இருக்கும். இந்த ரத்து கதையை பற்றி ரொம்ப கவிதையை பற்றி இவங்க அழகா சொன்னாங்க கௌரி கிருபானந்தன். அது கிருபானந்தனுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. அது தெலுங்குலையும் மொழி வைத்து பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அதாவது மனித நேயம் உள்ளவர். என்ன தப்பு இருந்தாலும் சரி அதை அழகா சொல்லக்கூடியவர். இது வேண்டாம் சுந்தரராஜன், இது சரியில்லை அப்படின்னு சொல்றதே ஒரு அழகா சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். அவரு இல்லை போகல, மறையல, நம்ம கூட தான் இருக்காரு. அதைத்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம், அவர் நம்ம இதயத்தில் என்றும் நிலைத்து இருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். பேர் இன்னும் யாராவது சொல்லணும்னா பேசுவோம். அப்புறம் நம்ம ஹரிஹரன் ஹேண்ட் ஓவர் பண்றேன். சுகன்யா மேடம் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். மதுவந்தி சாரோட இன்ட்ரொடக்ஷன் எனக்கு ஒரு 2.5 months முன்னாடி தான் கிடைச்சது. ஒரு கதை புதுதில் ஒரு கதை எழுதினதை வந்து அவர் ரொம்ப ரசித்து அவராக எனக்கு கால் பண்ணினார். அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் அவர் ஃபினான்ஸ் லைனில் இருக்காருங்கிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ரொம்ப நேரம் பேசினா விட்டு இன்னொரு பரிச்சயமான ஒரு விஷயம் என்னென்னா, அவரும் மதுரை, நானும் மதுரை. அண்ட் அவரோட ஃப்ரெண்டு ஆதி சேதுராமநாதன் சார், அவரோட ஸ்டூடெண்ட் தான் நான். ஸோ அப்படி ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகளில் அவர் பேச நிறைய மதுரை ரிலேட்டட் விஷயங்கள்லாம் பேசும்பொழுது ரொம்ப மனசுக்கு இதமாகவும் தெம்பாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணினார். லாஸ்ட் டைம் வந்து நீ உன்னோட ஹியூமரஸ் இதை அப்படியே விட்டுறாத, அழகா நீ வந்து அந்த சிரிப்பு நகைச்சுவை மீட்டிங்க்கு வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு. அதே பேட்டர்னில் நானும் ஷேர் பண்ணினேன். அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப நேரம் பேசினோம். ரொம்ப அழகா இருந்தது உன்னோடது, நல்லா ரொம்ப ரசித்தேன் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினேன். இதில் எனக்கு ரொம்ப என்னோட மனசளவில் ரொம்ப தாக்கம் ஏற்பட்ட விஷயம் என்னென்னா, நான் ஒரு அஃபிஷியல் விஷயமா வந்து அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தேன் சனிக்கிழமை அன்னைக்கு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு தான் எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சது. நான் என்னோட பாஸ் கிட்ட கேட்டேன். அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால எனக்கு என்னவோ இவர் ஞாபகம் வந்தது. இவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். அவர் காலம்புற நீ ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு இதெல்லாம் அனுப்பு, எதெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் அனுப்பு, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸ் போனாவிட்டு எனக்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆன மாதிரி தெரிஞ்சது. நான் அப்புறம் அவர்கிட்ட மெசேஜ் போட்டிருந்தேன், சார் நல்லபடியாக முடிஞ்சிருது, நான் இதனோட அவுட்கம் வந்து மண்டே ஈவினிங் வந்து
நான் டெஃபினட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு அதனோட அவுட்கம் நல்லபடியாக முடிஞ்சதுன்றத சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்பொழுது அவர் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். ஓகே சூப்பர், அதுதான் நான் சொன்னேன், நீயா ட்ரை பண்ணுறச்சே கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும், ஆல் த வெரி பெஸ்ட், நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். மண்டே மார்னிங் இந்த நியூஸ் கேட்டோடனே என்னால் சத்தியமாக அந்த விஷயத்த மண்டே ஈவினிங் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு சோக் ஆயிடுச்சு. என்னால் முடியல உண்மையிலேயே. நான் ஏன் அழுதேன்னு தெரியல. ஆனால் ஒரு 10 நிமிஷம் அழுதா விட்டு தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்தது, ஓரளவுக்கு பேசுறது தெம்பும் வந்தது. அவரை நேரில் பார்த்ததுல மேக்ஸிமம் 3 டைம்ஸ் பேசியிருப்பேன். ஆனால் அந்த தாக்கம் வந்து எல்லாருக்கும் அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணுற விஷயமும் நம்ம பேசுகிற விஷயத்துக்கு ரிசீவ் பண்ணி சிரிக்கிற விஷயமும் எல்லாருக்கும் அமையாது, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதை அவர் செஞ்சது நன்றி வந்து மேடம். நிஜமாவே பெரிய விஷயம். அது இன்னும் என்னால் இன்னைக்கு அந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதனோட அவுட்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுது. பட் ஹீ இஸ் நாட் ப்ரெசன்ட் ஃபிசிக்கலி டு ஷேர் த ஹாப்பினஸ். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அழகிய சிங்கர் வந்திருக்காரு சார். அழகிய சிங்கர் சார், நீங்க ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். சார் அழகிய சிங்கர் கேட்கல. அழகிய சிங்கர் இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரா? இருந்தாரு அவர் இருக்காரு இருக்காரு. முகம் தெரியுது சார். அழகிய சிங்கர் சார் கேக்குதா? அதனால பேச முடியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஸ் டிராவலிங்கா எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு தெரியல சார். ஹரி வேற நிறைவா நான் ஆர்கே வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். நானு ஆமா அவர் எனக்கு அந்த அப்புறம் அவர் பேசுங்க. அவரை போய் எழுதுறேன். சரி, ஹரிக்கு அப்புறம் ஆர்கே மறுபடியும் பேசிட்டு இதை நிறைவு செய்யலாம். ஜஸ்ட் ஒரு ஃபைனல் தான். என்னன்னா இப்போ ஓகே. வீரு வந்து எனக்கு டெல்லியில இருந்து என்னால இதுதான் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணது வந்து பேருதவி. அவ்வளவு பண்ணிருக்காரு. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு. அந்த இது எனக்கு கிடைக்க எனக்கு கை ஒடிஞ்சு போற மாதிரி இருக்கு. அது வந்து ஸோ பூபாலம் எவ்வளவு நாள் வரும் தெரியாது. பட் அவர் அதுல வந்து இப்ப நிரந்தர ஆசிரியர் குழுல இருப்பார். அவர் இந்த பூபாலம் கடைசி இதழ் வரைக்கும் அவர் நிரந்தர ஆசிரியர் குழுல இருப்பார் அவரு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ரவி பிரகாஷ் வந்து இந்த இதழ்ல கொடுத்த போது நீங்க மனிதர்களையே அட்டப்படத்துல போடுறது இல்லைன்னாரு. அதை இன்கார்பரேட் பண்ணி அந்த ஒரு கார்ட்டூன்ல வந்து ஒரு மனிதர்கள் இருக்கிற மாதிரி போட்டோம். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுவே துரதிருஷ்டமாக அடுத்த இதழ் வந்து எங்களோடது அவரோட அட்டப்படமாவே வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய இன்னொரு மனிதர், பெரும் மனிதர் அவர். அவரோட இது வருதுங்கிறது எனக்கு வருத்தம். இந்த 2 விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். இங்க வந்து எல்லாரும் அவங்களோட எண்ணங்களையும் அவங்களோட அஞ்சல்களையும் தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பூபாலம் சார்பா நன்றி சொல்லிக்கிறேன். குவிகம் சார்பா, விருஷம் சார்பா உங்களுக்கு எல்லாரும் சொல்லி நான் சொல்றேன். ஆர்கே வந்து சுந்தரராஜன் சொன்ன மாதிரி அந்த கவிதையை படிக்க சொல்றேன். ஹரி, ஒரு நிமிஷம். சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ். இந்த அமர்வு மூலமா அவர் துணைவியார் திருமதி லலிதா ராகவன் அவர்களுக்கும் மகன் அனிருத் அவர்களுக்கும் நம்ம இது சொல்லணும், நம்ம கண்டலன்ஸ் சொல்லணும். இந்த அமர்வின் எல்லா சார்பாகவும் அதை கொஞ்சம் சொல்லிட்டேன். கேட்டேன். நீ சொல்லிட்டப்பா, நீ சொல்லிட்ட. சொல்லிட்டீங்க. இப்ப எல்லாரும் போறோம். நீங்க நேர்ல போகும்போது எல்லாருடைய சார்பாகவும் அவருடைய சொல்லுங்க. அவரை பற்றி ஏதாவது கவிதை, ஒரே ஒரு சுருக்கம் வருது, அவரை பற்றி ஏதாவது கவிதை எழுதினீங்கன்னா அதை நம்ம ஹரிஹரனுக்கு அனுப்புவீங்க. அதை அவர் பிரிண்ட் எடுத்து கொண்டு போய் நேரம் அங்க போகும்போது அந்த 13வது நாள் இதும்போது படிக்கிறதுக்கு இதா இருக்கும், சௌகரியமாக இருக்கும். நம்ம சுபசிவிகாரத்தும் போது அதை எல்லாரும் அந்த கவிதைகளை பற்றி படிப்பாங்க. அந்த மாதிரி எழுதி நண்பர்கள் நிச்சயமா அவரை பற்றி கவிதைகள் எழுத முடியும். இப்போ ஆர்கே எல்லாம் எழுதியிருக்காரு. மற்ற அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மற்ற நண்பர்களும் அவரை பற்றிய நினைவுகளை பற்றி ஒரு கவிதையாவோ ஒரு சுருக்கமான கவிதையாக எழுதி, வத்சலா மேடமுடைய கவிதை ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி கவிதைகள் எல்லாம் எழுதி அனுப்புங்க. நம்ம ஹரி நம்ம துயரத்தோட நம்முடைய கனத்தை எதையும் அதோட சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் அவருடைய மகன் அனிருத்திட்டையும் அவங்க மனைவி லலிதா அவர்கள்ட்டையும் மற்ற குடும்பத்தினர்கிட்டையும் அவருடைய பிரதர் எல்லாருக்குமே எங்க நம்ம குவிகம், விருட்சம், பூபாலம் ஆகிய 3 இதழ்கள் மற்ற நண்பர்கள் சார்பாக நம்முடைய ஸ்ரத்தாஞ்சலியும் அஞ்சலியையும் அவருக்கு தெரியப்படுத்தும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இப்போ ஆர்கே, நீங்க உங்க கவிதையை படிங்க. ஆர்கே, உங்க குரல்லாம் படிக்க முடியுமானா படிங்க. படிக்கும்போது படிச்சிருவோம்னு தெரியும் எனக்கு. படிங்க சார். ஆமா, போச்சு, எல்லாம் போச்சு. அந்த கபடமில்லா சிரிப்பு போச்சு. அந்த களங்கமில்லா மண் போச்சு. அந்த குறை காண முடியா குணம் போச்சு. அந்த உற்சாக வார்த்தை ஊற்று போச்சு. அந்த மனதார பாராட்டும் போச்சு. அந்த மித்திர சண்டை போச்சு. அந்த ஆழ் மனத்த ஆறுதல் போச்சு. அந்த அற்புத கவிதை சோலை போச்சு.
அந்த உடுக்கை இழப்பு இடுக்கண் கலை நட்பு போச்சு, அந்த வாடா போடா நட்பின் வாடா மலர் போச்சு, என் தோள் அரைவிடைத்த அந்த கரம் போச்சு, எல்லாம் சரியாயிடுண்டா, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டே இருடா என்பான் என்னிடம். இப்ப என்னடா தொண்டை வரல என்ன தனிமையில் இப்படி கதற விட்டு விட்டு ஒன்றுமே சொல்லாமல் சொடக்கு போடும் நேரத்தில் அந்த இரக்கமில்லா காலனுக்கு போய் கவிதை சொல்ல என்னடா அவசரம், என் ஆரியூர் சகாதேவன் என்னை அரை உயிர் ஆக்கிவிட்டு வானுலகு நோக்கி பறந்து சென்றானே மதுநந்தி வீரராகவா, டேய் 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 போகிற வயசாடா இது, நான் தாங்குகிற வழி அளவாடா இது. அவனுக்கு அவருடைய குரல் மட்டும் இல்ல, நம்ம அனைவருடைய குரலுடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பேசணும்னு இன்னும் பேசணும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எந்த நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் முடிவாகும்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியும் ஒரு முடிவு வர வேண்டிய சூழ்நிலை தான். நாம் அவரை பற்றி எழுதுங்கள், அவரை பற்றி பேசுங்கள், அவரை பற்றி அவருடைய நினைவுகளிலே நாம் சிந்தித்து என்றைக்கும் இருப்போம். என்றென்றும் அவர் நம்முடைய இருக்கின்றார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வேறு வழி இல்லாமல் அவருடைய நினைவால் எப்பொழுதும் வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் அஞ்சலியை செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சி செய்கின்றோம். நன்றி நண்பர்களே. அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வந்திருந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி.